வரதா, உனக்காக அணுகுண்டாவும் மாறுவேன், பட்டாசாவும் மாறுவேன். ஒருத்தனுக்காக மட்டும். மாமா, எனக்கு ஒன்றுன்னா அவன் விடுவான் பலார்னு. அதே இது அவன் வயிற்றுக்கு ஒன்றுன்னா அவன் விடுவான் டமார்னு. இப்போ புரியுதா மாமா அவன் யாருன்னு? புரியுது வரதா. எப்படி மாமா? அவன் போய் 10 நிமிஷம் ஆகியும் அவன் போட்ட சத்தமும் அடங்கல, அந்த நாத்தமும் அடங்கல. சரி, இங்க என்னதான் நடக்குது? இது என்னதான் கதை? இந்த கதை சுமார் 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அப்போ நான் பெரிய சந்தேகக்கார். சும்மா புறாவை பறக்க விட்டு ரேஸ்ல நான் அடிக்காத கப்பே இல்லை. மாறின்னு ஒரு பையன் வராத வரைக்கும். ஸ்டாப் ஸ்டாப். நான் உன் கதையை கேட்கல, தேவா கதையை கேட்டேன். அந்த கதையா? அதான பார்த்தேன். அப்படியே நம்ம கதையை சொல்லி கரெக்ட் பண்ணிடலான்னு பார்த்தா கண்டுபிடிச்சிட்டாலே வெண்ணமாவ. இந்த கதை ஆரம்பிச்சு சுமார் 1000 வருஷம் இருக்கும். 1000 வருஷமா? இப்போ நீ பிறந்திருக்கவே மாட்டியே. உனக்கு யார் சொன்னா? ஆண்டவர். ஓ, அப்போ உண்மையாதான் இருக்கும். சரி சொல்லு. இந்த கதை ஆரம்பிச்சு சுமார் 1000 வருஷம் இருக்கும். அதான் சொல்லிட்டியே. யாய், மூடிட்டு கேள்றி. இப்போதான் ஒரு கோர்வையா வரும். ஆ சரி சரி சொல்லு. இந்த கதை ஆரம்பிச்சு சுமார் 1000 வருஷம் இருக்கும். இதோட 3000 வருஷம் ஆயிடுச்சு. யாய், செத்த பூவ, கலங்காத பூவ, உசுருக்கு பயந்து ஓடிட்டு இருக்கேன்டி நானு. குந்தாணி, சொல்றத பொத்திக்கிட்டு கேளு. 3000 வருஷம் ஆச்சு, 3 நாளைக்கு பேய் நிக்காம போச்சு, நீ கேள்வி மயில் கேட்ட. இந்த ஓசம்மா உன்னதான் தேடிட்டு இருக்கா. நானே அவட்ட உன்னை கூட்டு போய் இந்த அடி ஓசம்மா இவளை பார்த்து அதுல சந்தோஷமான ஒரு கவுண்டரை போட்டு அவளை கரெக்ட் பண்ணிட்டு போயிருவேன். பாத்துக்க, மூடிட்டு வாடி நரம்பி. என்ன ஓவரா திட்டிட்ட. எங்க அப்பா யாருன்னு தெரியும்ல. அப்போ சொல்றத கேளு. சுமார் 1000 வருஷம் இருக்கும். ஜப்பான்ல போட்ட அணுகுண்டை விட பயங்கர சத்தமா போடுற ஒரு வம்சம் இருந்தது. அதே மாதிரி துய்யாக்காரம், பிராண சங்கடம்னு மொத்தம் 3 வம்சம் இருந்தது. பிரிட்டிஷ்கார இந்தியா முழுக்க கண்ட்ரோல் எடுத்தப்போ கூட அவங்க பக்கம் தலை வச்சு கூட படுக்கல. காரணம் அவங்களோட சத்தமும் ஆத்தமும் தான். சில கதை பார்க்க பயமா இருக்கு, சில கதை கேட்க பயமா இருக்கு. இந்த கதை நினைச்சாலே ச்சே, கருமம் பிடிச்சவனே, இறங்கி அங்கிட்டு போய் தொலை. இதுக்கு அவங்களே பரவாயில்ல போல. சீ. எங்க அப்பா, உனக்கெல்லாம் வராதா? நீ போட மாட்டியா? அடிக்காத. சீ, அதுக்கு நீ இப்படியா? என்னத்த தின்னுட்டு வந்த? வயலண்டா வர்றத சைலண்டா அடக்க நினைச்சா இப்படித்தான். வாட் இஸ் த ரீசன் ஃபார் அடக்குறதுக்கு? கான்சா நிபந்தனை. கான்சாரோட ராஜா ராஜமன்னா, அவரோட பொண்ணு ராதாராமா. நாட்டு வெடி கொண்டு போயிடுவோடா. அவரோட பையன் ருத்ரா, நசுக்கல் மண்ணை. எப்ப பார்த்தாலும் ஒரே இஸ்கு புஸ்கு தான். இந்த மாதிரி விஷவாயு அதிகமா வெளிப்படுறதுனால அங்க உள்ள சோல்ஜர்ஸ் மாஸ்க் போட்டுதான் இருப்பாங்க. காரணம், சின்ன வயசுல கான்சாரை விட்டு வெளியே போன தேவாவை நாங்க மறுபடியும் கூட்டிட்டு வந்தோம். தம்பி, இந்த கேட்டுக்குள்ள போய் சத்தமா போட்டவன் எவனும் உயிரோட இருந்ததா சரித்திரமே இல்லை. உனக்கு எப்படி சத்தம் வருமா? இந்த பெரிய சுவரை கட்டினதே சத்தம் வெளியே வரக்கூடாதுங்கிறதுக்காக இல்லை, அந்த நாத்தம் வெளியே வரக்கூடாதுங்கிறதுக்காக. என்ன கேட்ட? சத்தம் வருமாவா? நீ கேட்குற கடைசி சத்தம் நம்ம சத்தமாக தான் இருக்கும். அந்த வரதாவை கொல்லணும்.
எல்லாரும் நசுக்கும் போது அவனும் அவன் கூட இருக்கிறவனுங்களும் டம்மு டிம்முன்னு போடுறானுங்க. அவனுங்களுக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும். எல்லாருக்கும் ஒரே சட்டம் தானே. அவனுக்கும் உனக்கும் என்ன பிரச்சனைனாலும் அதுக்காக அவனை கொல்லக்கூடாது. அப்பா ஊர்ல இல்லாத நேரத்துல கண்ட்ரோல உன் கையில எடுக்க கூடாது. அந்த குசும்பை மட்டும் டமார் டிமார் டர்ன்னு போடுவான். நாங்க மட்டும் கண்ட்ரோல் பண்ணி போடணுமா? அது எவ்வளவு கஷ்டம்னு தெரியுமா? நீயும் மனுஷிதானே, ஒரு வாட்டி அடக்காம போட்டு பாரு. அதுல இருக்கிற சந்தோஷமே வேற. இந்த வரதாவோட தம்பி என்னை பார்த்து டேய் புக வண்டின்னு கூப்பிடுவான். வயலண்டா வர்ற கேஸ சைலண்டா கன்வெர்ட் பண்ணும்போது எவனாவது சிரிப்பு காட்டிட்டா நிலைமையை யோசிச்சு பாரு. Damn it. ஓ, உடனே கூஸ் ஃபயர் அனௌன்ஸ் பண்றேன். வரதா நிபந்தனை. ஏதோ கட்டைய போடுறியா? வரதாவாகிய நான் பூஸ் ஃபயருக்கு எதிரான ஓட்டை அமல்படுத்துகிறேன். ஃபயர். ஆமா வரதா, அங்க இருந்த அந்த பொண்ணு யாருடா? ம், ஏன் இல்ல செம்மையா இருந்தால. அப்படியா? அவளை பத்தி தெரியாதனால பேசுற. ஏன் அப்படி என்ன? அவ பக்கத்துல மனுஷன் நிக்க முடியாது, உட்காந்து திங்க முடியாது, அவட்ட பேச முடியாது. ஆமா ஆமா, இவ்வளவு அழகான பொண்ணு பக்கத்துல என்ன சாப்பிட முடியாது, பேசவும் முடியாது. யாரா அவன்? அதெல்லாம் ஒரு கிளடியும் கிடையாது. அவ பக்கத்துல போனாலே விஷவாயு தாக்கி செத்து போயிடுவாங்க. அவ வாய திறந்தாலே பூனுதான் பேசுவா. ஆனா அவதான் எங்க அப்பாவோட பெரிய ஆயுதம். எவனாவது எங்க அப்பாவை சபையில எதிர்த்து பேசுனா அவ வேலையை காட்டி விட்டுருவா. எங்க ஆர்மியே தெரிச்சு ஓடிடும். அட கிழகம் பிடிச்சவங்களா, இது ஒரு பெருமணி, இது பகுமானமா சொல்லிட்டு இருக்க. என்னடா குடும்பம் இது? குடும்பமே குசுறுதல போட்டி போட்டுட்டு இருக்கீங்க. சரி, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ எனக்கு என்ன வேணும்னு கேட்டேல, எனக்காக அணுகுண்டாவும் மாறுவேன்னு சொன்னேல, இப்ப அதுக்கான நேரம் வந்துருச்சு தேவா. சொல்லு வரதா, என்ன பண்ணணும்? வால்யூம் சீசன் ஓபன் பண்ணவா? கிளப்பி விடு தேவா. போடுல கான்சார் தெரிக்கணும். மார்க்கெட்ல இருக்கிற எல்லா மொச்சையவும் வெள்ளை புடையும் எடுங்கடா. கான்சார் கான்சார் தெரிக்கணும். தெரிக்கணும்.